அனைவருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. என்னென்னா, விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ நம்ம அது சம்பந்தமாக கொஞ்சம் ஆராய்வோம். இப்போ ஒரு 2 கதை பார்க்கலாம். இந்த கதையின் மூலயமா உங்களுக்கு விதியை வெல்ல முடியுமா முடியாதான்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா என்ன பண்ணார், ஜோதிடம் பார்க்கறது அவருக்கு வழக்கமாக இருந்தது. இப்போ ஜோதிடனா நீங்கள் நான் ஒரு கதைக்காக சொல்கிறேன். நான் ஜோதிடத்தை நம்பணும்னு நம்பலன்னு சொல்ல, நான் அதுக்குள்ளே நம்ம போகலை. இப்போ ஒரு ஜோதிடர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு பார்க்குற வழக்கம் இருந்தது அந்த ராஜாவுக்கு. அந்த ஜோதிடர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் பன்றி கையால் தான் சாவீங்க, பன்றி முட்டி தான் சாவீங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அவர் என்ன பண்ணார், சரி பன்றி முட்டி தான் சாகணும் அப்படின்னா, இப்போ நம்ம வெளியில் போனால் தானே பன்றி முட்டை போகுது. அதுவும் பன்றி எப்படி முட்டும், அது வரத்துக்கு முன்னாடியே காவலாளிகள்லாம் அதை விரட்டிடுவாங்க, இல்லை கொன்னுடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப பாதுகாப்பாக அவர் என்ன பண்ணுறாரு, அரண்மனையிலே இருப்போம், நம்ம வெளியில் போனால் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கார். அரண்மனைக்குள்ளாரையே இருக்கார். அவர் பன்றி வரத்துக்கான எல்லா தொலையும் அடைக்கப்பட்டுருச்சு. எல்லா தொலையும் அடைச்சிட்டாங்க. அவன் ஜோதிடன் வேற என்ன சொல்லிட்டான், நாள், கிழமை, நட்சத்திரம், நேரம் எல்லாத்தையுமே சொல்லிட்டான். இப்போ இவர் வாழ்க்கை முழுக்க இவருக்கு என்ன ஆச்சு, அந்த பன்றி எப்போ முட்டும் அப்படி முட்டி எப்போ சாவோன்ற அந்த பயத்திலே வாழ்ந்துட்டுருக்காரு. அப்போ அவர் செய்ய வேண்டிய வேலை, அவரோட கடமைகள் எல்லாமே போச்சு. எதனால், அந்த உயிர் பயம் அப்படின்னு ஒன்று வந்ததுனால அவரோட கடமைகள் எதுவுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு. அந்த பயத்திலே அவர் இருந்தார். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, எல்லா கதவையும் அடைச்சிட்டாங்க. பன்றி வர்றதுக்கான ஓட்டையே இல்லை. காற்று சுவாசிக்கிறதுக்கு மட்டும் ஓட்டையை வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க. அவர் வெளியே போகிறதில்ல. எதாக இருந்தாலும் அரண்மனைக்குள்ளாரையே நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜோதிடர் சொன்ன நட்சத்திரம், நாள், கிழமை, நேரம் வந்துச்சு. நேரம் வந்தவுடனே அடுத்த ஒரு நிமிஷத்தில் அந்த நேரம் முடிய போகுது. உடனே என்னாச்சு, ஒரு கல் விழுந்து, அந்த கல் விழுந்ததுனால அவர் அந்த ராஜா இறந்துட்டார். மண்டையில் பட்டு அவர் இறந்துட்டார். இப்படி இறந்த உடனே அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம், ஆச்சரியம். என்ன அப்படின்னா, இப்போ கல் விழுந்து அவர் இறந்துட்டார். ஆனால் அந்த ஜோதிடர் சொன்ன மாதிரி அவர் இறந்துட்டார். ஆனால் கல் விழுந்து தான் இறந்துருக்காரு, பன்னி முட்டி அவர் இறக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு வகையில் துக்கமாக இருந்தாலும் ஒரு வகையில் சந்தோஷம். அப்போ அந்த கல்லை அப்படி பெரட்டி பார்க்குறாங்க. கல்லை பெரட்டி பார்க்கக்குள்ள என்ன இருக்குன்னா, பன்றி உருவம் பொருத்திய என்ன இருக்குது, பன்றி உருவம் பொருத்திய அந்த கல்லில் அந்த உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த பொறிக்கப்பட்ட உருவம் மேலே விழுந்து அவர் இறந்துட்டார், தலையில் விழுந்து. இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதுலேருந்து என்ன புரியுது, நம்மளால் விதியை வெல்ல முடியாது அப்படிங்கிற விஷயத்தை இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது இன்னொரு கதையும் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புத்தரோட கதை. புத்தர் என்ன பண்ணுறாங்க, புத்தர் அவர் இளவரசர், ஒரு ராஜாவுக்கு பிறந்த ஒரு இளவரசர். அவர் என்ன பண்ணுறாரு, ராஜா குழந்தை பிறந்தவொடனே அவர் ஜோதிடத்தை பார்க்குறாரு. ஜோதிடத்தை பார்த்த உடனே அவருக்கு அந்த ஜோதிடர் சொல்கிறாரு, இந்த குழந்தை சந்நியாசம் கொள்ளும், இது சன்னியாசி ஆகிடும். இந்த குழந்தை இத்தனை வயசில் ஒரு 20 வயசுக்குள்ளே இவன் சன்னியாசம் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, கணிச்சு சொல்கிறாரு.
அப்போ ராஜாவுக்கு மிகப்பெரிய வருத்தம். என்ன வருத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னடா இது சன்னியாசம் போயிடும்னா எனக்கு அப்புறம் ஆளப்போகுது இந்த நாட்டை இளவரசன் தான் ஆளணும், அதுக்கப்புறம் எப்படி ஆள முடியும் என்னன்னு அவருக்கு ஒரு பயம் வந்து அவரையும் வெளியிலே விடலை. அவர்களையும் வெளியிலே விடாமல் வளர்க்குறாங்க. அவரையும் பாதுகாப்பாக வளர்க்குறாங்க. காவலாளியெல்லாம் போட்டு அவர் எப்போதுமே வெளியிலே விடுறதில்ல. அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த சித்தார்த்தன், அவர் பேர் வந்து சித்தார்த்தன், அந்த சித்தார்த்தனுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து வாங்கி கொடுக்குறாங்க. அவர் வெளியிலே விடாமல் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவர் என்ன பண்ணிடுறாரு, ஒரு 18 வயசுலேயே அவருக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிடறாங்க. இது வந்து திருமணமானா வந்து மனைவியோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பார், அதுலேயே உழன்று அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணவுடனே அவர் வந்து அந்த வாழ்க்கையில் வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கார். இருக்கக்குள்ளே அவருக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. பிறந்த உடனே இவருக்கு உள்ளாரையே அடைச்சி வச்சுருந்தோடனே எல்லாருக்குமே ஒரு இறுக்கம் இருக்குது தானே. இப்போ ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நீங்கள் ஒரு எல்லைக்கோடு போட்டுட்டீங்க அப்படின்னா அதை தாண்டணுன்னே நினச்சிக்கிட்டு இருப்பான். நீங்கள் எல்லைக்கோடு போடலாம், இயல்பாக அவன் மட்டும் வாழ்ந்துட்டு இருப்பான். இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாலே அவன் எண்ணம் முழுக்க ஏன் செய்யக்கூடாது, எதுக்கு செய்யக்கூடாது, அதை நோக்கியே இருக்கும். இப்போ அதற்கான காரணத்தை சொல்லணும். நம்ம பெரியவர்கள் மூதாதையர்கள்லாம் நிறைய தப்பு பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு பழமொழி இருக்குன்னா அதை சரியாக சொல்லணும். என்ன காரணத்துக்காக அது வந்து நம்ம வந்து அந்த கட்டுப்பாடை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும், விளக்கம் சொல்லணும். பழமொழியை சொன்னால் அவங்களால புரிஞ்சிக்க முடியாது சில பழமொழியெல்லாம். அதனால வந்து நிறைய விஷயங்கள் அதோட உள்நோக்கத்தை சொல்லாமல் போயிட்டாங்க. அதனால் நிறைய விஷயங்கள் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாமலே போயிடுச்சு. அதில் ஆன்மீகமும் ஒன்று, ஞானமும் ஒன்றுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி நிறைய விஷயங்கள், மறைக்கப்பட்ட உண்மைகள் நிறையா இருக்குது. இந்த வைத்தியமும் அப்படி தான் இருக்குது. தனக்குள்ளாரையே போயிடணும், தனக்குள்ளாரையே மறைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகசியம் பாதுகாக்கணும்னு எல்லாம் அந்த ரகசியத்தை பாதுகாத்து நிறைய வைத்தியங்கள் தெரியாமலே போயிடுச்சு. அப்படி தெரியாமல் போனதுனால என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஆங்கில வைத்தியம் வந்து இன்றைக்கி மேலோங்கி நிற்கிது. அவர்கள் எல்லாம் வந்து அடுத்த பரம்பரைக்கு அவங்க அடுத்தவர்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா, கிராமத்தில் இந்த சித்த மருத்துவங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கிராமத்தில் இருக்கிறவங்களாம் நகரத்தை நோக்கி வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குது. அவங்களாம் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அரசுனால் அந்தளவுக்கு மருத்துவ விஷயங்கள்லாம் பண்ண முடியல அப்படின்றது நமக்கு வந்து நல்லா புரியுது. இப்போ வந்து இந்த மறைக்கப்பட்டதுனால தான் நிறைய விஷயங்கள் நமக்கு மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு தெரியாமலே போயிடுது. ஆகவே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மறைக்காமல் நிறைய விஷயத்த சொல்லிவிடுங்க. ரகசியங்கிறது ஏதாவது ஒரு எழுத்தின் வடிவில் ஒரு டைரியில் எழுதி வச்சிடணும், இல்லை யாருக்காவது ஒருத்தவங்க 2 பேருக்கு அதை சொல்லிடணும். அப்படி நினச்சி தான் நம்ம வந்து நிறையா விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எதையுமே நான் வச்சுருக்கக்கூடாது. என்னோடய காலம் முடியறதுக்குள்ளே நான் வந்து எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுனால தான் எல்லாத்தையும் நம்ம வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதோட அடிப்படையில் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அந்த புத்தரை வந்து உள்ளாரையே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி உள்ளாரையே வச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள அவருக்கு கட்டுப்பாடு அப்படின்னக்குள்ள அவர் அதை மீறணுன்னு தான் நினைக்கும். மனிதனோட சுபாவம் அது. அப்போ அவர் வந்து அப்பப்போ முயற்சி பண்ணுவார், வெளியில் போகிறதுக்கு முயற்சி பண்ணுவார். கடைசியாக என்ன பண்ணுறாரு, ஒரு 19-20 வயசு அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அவர் வந்து அரண்மனையை விட்டு வெளியில் போயிடுறாரு. வெளியில் போனவுடனே தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஒரு வயசான முதியவரை பார்க்குறாரு. முதியவரை பார்த்தோன்னே அவர்கிட்ட விசாரிக்கிறாரு. எப்படி இதை மாதிரி தோலெல்லாம் சுருங்கி கூணு வளைஞ்சி கையை குச்சை ஊனிட்டு போகிறாரு. அப்போ அவர்கிட்ட விசாரிக்கிறாரு என்னென்னா, இதை மாதிரி கிழப்பருவம் இந்த தோல்லாம் எப்படி ஆச்சு அப்படின்னாக்குள்ளே அவர் சொல்கிறாரு, எல்லாருக்கும் வயசானா இதை மாதிரி தான் தோல் சுருங்கும், இதை மாதிரி தான் முதுகு வளையும், குச்சி ஊனிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் வந்து தெளிவு சொல்கிறார்.
அதே போல் அவர்கிட்ட அதை கேட்டுட்டு எனக்கும் அதை மாதிரி வருமா அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு இல்லை, மனிதனாக பிறந்தா யாராக இருந்தாலும் முதுமைங்கிறது வரும், தோலுங்கிறது சுருங்கும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் போய் ஒரு பிணத்தை பார்க்குறாரு. பிணத்தையும் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட விசாரிக்கிறாரு. நானும் இறக்க போகிறேன்னா அப்படின்னு விசாரிக்கக்குள்ள அவங்களும் சொல்கிறாங்க, எல்லாருக்குமே மரணங்கிறது இயற்கையானது, எல்லோரும் ஒரு நாள் இறந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்குள்ள அவர்கிட்ட அதுக்கப்புறம் பல கேள்விகள் வர ஆரம்பிக்குது. அப்போ தான் புத்தன் உருவெடுக்கிறான். அவருக்குள்ளே எப்போ ஒரு மனிதனுக்குள்ளே எப்போ ஒரு கேள்விகள் நிறையா எதை பற்றி வேணுமோ இருக்கலாம், அவனுக்குள்ளே கேள்வி வர ஆரம்பித்தாலே அப்போ அறிவுங்கிற அந்த மரம்ங்கிறது வளர ஆரம்பிக்கும். அந்த விசால பார்வை தான் அந்த அறிவுங்கிற மரம் வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம்தான் அந்த தேடல் ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அந்த தேடலுங்கிறது இல்லாமலே இருக்கும். அப்போ அப்படி அவர் அந்த மரணத்தை பார்த்தவொன்னே அவர் மனசு ரொம்ப பாதிக்கிறாரு. திரும்பவும் அரண்மனைக்கு வராரு. இரவில் திரும்பவும் வெளியில் போகணுன்னு முடிவு பண்ணி அந்த குழந்தைய ஒரு கடைசியாக ஒரு பார்வையும் மனைவியை ஒரு பார்வையும் பார்த்துட்டு அவர் போயிடுறாரு. போனவுடனே துறவரம் பூண்டு உலகம் ஃபுல்லாக அலைஞ்சு பிற்காலத்தில் அவர் அவர் பட்ட அவமானங்கள், அவர் பட்ட கஷ்டங்கள்லாம் நம்ம அளவிட முடியாது. அந்த அளவுக்கு சிரமப்பட்டு தான் அவர் ஞானம் பெறுறாரு. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஜோதிடத்தை நீங்கள் ஒரு ஓரமாக வச்சுங்க. ஜோதிடத்துக்குள்ளே நம்ம அப்புறமா வருவோம். ஆனால் இந்த உலகத்தில் எது நடக்கணும் அப்படின்ற விஷயத்தை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்றது நமக்கு புரியுது. பெரிய விஷயங்கள் எதையுமே நம்மளால் மாற்ற முடியாது அப்படிங்கிறது புரியுது. அப்போ அந்த ராஜா என்ன தான் தடுத்து வச்சுருந்தாலும் அந்த புத்தரை அவரால் துறவிலேருந்து அவரை காப்பாற்ற முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தா முடியல. அதே போல் ஒரு ராஜா இறக்கிறத அவங்களால காப்பாற்ற முடிஞ்சுதா, எவ்வளோ பாதுகாப்பு போட்டும் எதாவது காப்பாற்ற முடிஞ்சுதா அப்படின்னா காப்பாற்ற முடியல. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எது நடக்குமோ அது நடந்தே தீரும், அதை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்றது இதுலேருந்து தெரியுது. ஆனால் எல்லாமுமே இப்படி தானா, எதுவுமே மாற்ற முடியாதா அப்படின்னால் மாற்ற முடியும் அப்படின்ற விஷயங்கள் நிறையா இருக்குது. இந்த கதையை கேட்டுட்டு நீங்கள் எதையுமே மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி நினச்சிக்காங்க. மாற்ற முடியாத விஷயங்கள் சிலது இருக்குது, அதில் இதெல்லாம் மாற்ற முடியாது. மாற்ற முடியும் அப்படின்ற விஷயங்கள் நிறையா இருக்குது. அதை பற்றி அடுத்த காணொளியில் எப்படியெல்லாம் மாற்ற முடியும், என்னெல்லாம் மாற்ற முடியும் அப்படிங்கிறத அடுத்த காணொளியில் நான் தெளிவாக போடுறேன். நன்றி, வணக்கம்.